உங்க விஜி கோபிநாத் பேசுறேன். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்துல இருந்து ரொம்பவே பரபரப்பா மொத்த உலகத்தையுமே ஆட்டி படைக்கிற அந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சனையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அப்படி என்னதான் அந்த ஆப்கானிஸ்தான்ல நடக்குது, அந்த தாலிபான் அப்படிங்கிறவங்க யாரு, அதுக்கு பின்னணியா இருக்கிறது யாரு, அதாவது ஒரு அமைப்பா இருக்கா இல்ல ஒரு நாடா இருக்கா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஒரு வாரமாவே நம்ம ரெண்டே பேர் தான் அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் தாலிபான். இந்த தாலிபான் வந்து ஏன் இவ்வளவு வன்முறையா இந்த ஆப்கானிஸ்தான் மேல காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. அந்த கதை பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆப்கானிஸ்தானை வந்து யாரும் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா இந்த தாலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து மொத்த நாடையுமே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா அவங்களுடைய ரூலிங் சிஸ்டம், அதாவது அவங்களுடைய ரூலிங்கோடைய முறைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வன்முறையா இருக்கும். அதாவது பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கும். அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டில் இருக்கிற பால்கனியில நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பல விதமான ஸ்ட்ரிக்டான ரொம்ப ஒரு கொடுமையான வன்கொடுமையான ரூலிங் போய்கிட்டு இருக்கிற சமயத்துல அமெரிக்கா கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு அப்ப இருந்த ஜார்ஜ் புஷ் அவருடைய அமெரிக்கா ராணுவ படை என்ன ஆச்சுன்னா ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்து மொத்த தாலிபான்ங்கிற படைகளையுமே வந்து ஒழிச்சு அப்படியே ரொம்ப தோக்கடிச்சு அவங்க எல்லாத்தையுமே ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேற்றிட்டாங்க. அப்போ வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் வந்துருச்சு. அப்போ ஜார்ஜ் புஷ் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இனிமே உங்களுக்கு ஒரு படைகளை அனுப்பி எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு. அதுல இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா அமெரிக்கா படை வீரர்கள் ஒரு 5000ல இருந்து 10,000ல இருந்து ஏன் லட்சக்கணக்கான படை வீரர்கள் ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான்ஸ் கிட்ட இருந்து போராடி காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நம்ம நிறைய டைம் கேட்டிருப்போம், ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தாலிபான்ஸுக்கும் அமெரிக்கர்கள் ராணுவத்துக்கும் வந்து பிரச்சனை வருதுன்ட்டு நம்ம அங்கங்க ஒரு பிட் நியூஸ் மாதிரி அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம். பட் அப்ப வந்து அது பெருசா தெரியல. இப்ப அப்படிப்பட்ட ஒரு தாலிபான்ஸ் வந்து இப்ப எப்படி மொத்த கவர்மெண்ட்டையுமே தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020ல ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கிறோம், அப்ப கிட்டத்தட்ட நம்ம வருஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னு ஒரு கணக்கீடு எடுக்கும்போது கிட்டத்தட்ட $1 trillion மேல வந்து அமெரிக்காவுடைய பணத்தை வந்து ஆப்கானிஸ்தான் மேல கொட்டி தீர்த்திருக்காங்க. அதாவது இந்திய மதிப்பெண் படி இந்தியாவுக்கு மொத்தமே ஒரு 4 பட்ஜெட் போட்டுடலாம் மொத்த இந்தியாவுக்குமே. அந்த அளவுக்கு செலவு வந்து அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நாங்க 20 வருஷமா ஆப்கானிஸ்தானை பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம், இனிமே நாங்க அங்க இருக்க போறதில்ல, நாங்க வந்து வெளியேற போறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை சொல்றாரு. இதை கேட்டு ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்ல மொத்த உலகம் வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியாவே பாக்குறாங்க. 20 வருஷமா இவங்களா உள்ள இன்வால்வ் ஆகி இவங்களா வந்து காப்பாத்தி நல்லா இப்போ ஒரு ஃப்ரீடமா கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த நாட்டுக்கு ஏன் திடீர்னு போகணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத முன் வச்சு அவர் சொல்றாரு. அதே சமயத்தில் 2020 வந்து பிரசிடென்ட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் வந்து எலெக்ஷன்ஸ் நடந்து ட்ரம்ப் வந்து தோற்று போயிட்டாரு. ஜோ பைடன் அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன அறிக்கை கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, அவராது வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நமக்கு நல்லது நடக்கும் நினச்சிக்கிட்டு இருந்த ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியா இருக்கு. என்ன இடின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோ பைடன் வந்து என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் சொன்னதை காட்டிலும் நாங்கள் இன்னமும் வேகமாக ஆப்கானிஸ்தான்லேருந்து நாங்கள் கிளம்புறோம், எங்களுடைய ராணுவ படைகளை நாங்கள் அங்கேருந்து அப்ரூவல் படுத்தி நாங்கள் எங்கள் நாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்து ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மிகப்பெரிய இடியா இருக்கு. அதே நாட்டில் இருக்கிற இன்னொரு அமைப்புக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு, அதுதான் தாலிபான்ஸ். ஏன்னா என்னதான் தாலிபான்ஸ் வந்து போராடிக்கிட்டே இருந்தாலும் அமெரிக்கா படைகளுக்கு வந்து ஈடு கொடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்த சமயத்தில் இப்போ 2021 ஆண்டில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அமெரிக்கா படை வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை கரெக்டாக யூஸ் பண்ணி தாலிபான்ஸ் என்ன பண்ணுறாங்க, மொத்த ஆப்கானிஸ்தானையுமே வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ கூட ஜோ பைடன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துலேருந்து 1.5 மாசம் ஆகும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் அமெரிக்காவில். ஆனால் அவர் சொல்லி கிட்டத்தட்ட 3 நாளில் நேற்று மொத்த ஆப்கானிஸ்தானுமே தாலிபான்ஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க. நேற்று அவங்க கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் போர் இத்துடன் முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் கொடுக்குறாங்க. இதை கேட்ட மொத்த உலகமே வந்து ரொம்பவே வந்து ஆச்சரிய பார்க்குறதையும் தாண்டி அங்கே இருக்கிற மக்களை நினச்சி ரொம்பவே பரிதாபமாக எல்லாரும் எல்லா சைட்லேருந்தும் பார்க்குறாங்க. ஏன் அவங்க பரிதாபமாக பார்க்குறாங்க, ஆட்சி தானே மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி கிடையாது.
கிடையாது. இதோடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா மனித இனத்துக்கே வந்து ஒரு எதிரான ஆட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த அளவுக்கு. ஸோ இவங்க ஆட்சி புரிஞ்சுட்டாங்க. உலகத்தில் எல்லாருமே வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அப்போ வந்து யாராவது ஒரு ஆள் ஆப்கானிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு மைண்டில் தோணும். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அனுதாபம் பண்ணலை. இந்த தாலிபன்ஸ் அவங்களுக்கு பேக்ரவுண்டாக இருக்கிறது, பேக் போனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய படங்களை கேள்விப்பட்டு வர தீவிரவாத இயக்கம் அல் கொய்தா, நக்லைட்ஸ் இந்த மாதிரி இயக்கங்களும் அவங்களுக்கு பேக் போனாக இருந்து செயல்படுறாங்க. அவங்க வந்து முஸ்லீமோடைய அதாவது வாதங்களையும் அந்த குரானில் சொல்லப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் முன் வச்சு அவங்க வந்து முஸ்லீம்ஸாக இல்லாமல் டெரரிசமை ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து அங்கே பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது, வேலைகளுக்கு போக முடியாது. அங்கே ஆல்ரெடி கைப்பற்றினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பியூட்டி பார்லராக இருக்கட்டும், பெண்கள் வேலை பார்க்குற மையங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இழுத்து மூடிட்டாங்க. ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து பெண்களுக்கு ரிலேட்டடாக மாடர்னாக இருக்கிற ஃப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் அடித்து அதை கிழிச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட வன்கொடுமைகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தாலிபன்ஸ் வந்து கைப்பற்றினதுக்கப்புறம் தாலிபன்ஸ் மக்களுக்கு வேணால் அது சந்தோஷமாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி தெரியும் போது இனிமேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டு பதறி அடித்து ஓடுறாங்க. இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஏர்போர்ட் சைடு ஓடி அந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற ஏரோப்ளைனில் தொத்தியாவது அதாவது அந்த இருக்கிற ஒரு சக்கரத்தில் இருக்கட்டும், இதில் இருக்கிற கதவு எதையாவது ஒன்று பிடிச்சி இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடணும். ஏர்கிராஃப்டில் ஏறுறாங்க, ஏர்கிராஃப்டில் ஏறி எதையாவது ஒன்று தொத்தி ஒரு பிடிச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு சக்கரத்தில் பிடிச்சாவது எங்கிட்டாவது நம்ம இந்த நாட்டை விட்டு ஓடிடணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படி ஏறி போன சில வீடியோ காட்சிகளை தான் நம்ம நேற்று பார்த்தோம். அதுலேயும் மீறி நிறையா பேர் ஏறி அது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே விழுந்து இறந்த நிறையா காட்சிகளையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னா இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த தாலிபன்ஸ் ஆட்சியை பிடிச்சது வந்து வாழ்த்துக்கள் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா கவர்மெண்ட்டும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தாலிபன்ஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்ட்டு அவங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதில் இவ்வளோ அரசியல் அமைப்பு இருக்குது. இதில் இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறதும் தெரியவே இல்லை. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த உலக நாடுகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோடைய பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டத்திலையுமே ஒரு சந்தோஷத்திலையும் கூட இருப்பார். ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு கட்டத்தையும் தாண்டி அங்கே இருந்த பிரசிடென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாலிபன்ஸ் வந்து கைப்பற்றிட்டு வந்துகிட்டு இருக்கிற இதே சமயத்தில் அவர் நம்ம ஏந்தா உயிர் பழைக்க முடியாது அப்படின்னு கிட்டத்தட்ட 4 கார் நிறையா பணங்களையும் ஒரு ஏரோப்ளைன் நிறையா ஹெலிகாப்டர் நிறையா ஒரு பண மூட்டைகளையும் அள்ளி போட்டு இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டரில் அடைக்க பணம் இல்லாத காரணத்தினால அங்கே டேக் ஆஃப் ஆகிற அந்த ஏர்போர்ட்லேயே வந்து அப்படியே பண மூட்டைகள்லாம் வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்மளால் அடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இன்டர்நெட் யூசர்ஸுங்க ரொம்பவே கம்மியாக இருக்கிற காலகட்டத்தினால இந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் வந்து வெளியில் வரல. அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய துரோகம். ஆமாம், இது உண்மையாகவே துரோகம் தான். ஏன்னா ஒரு பிரசிடென்ட் வந்து கடைசி காலம் கட்ட வரைக்கும் அந்த மக்களோட இருந்து போராட வேண்டும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம தப்பிச்சா போதும்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டை நம்ம இன்னமே பார்த்ததும் கிடையாது, இனிமே பார்ப்போமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்போதைக்கு நம்ம ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 7 இருந்த தாலிபன்ஸில் இருக்கிறவங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு உள் வந்து அமெரிக்கா இப்போ கைவிட்டுட்டு போனது மிகப்பெரிய துரோகம் தான். 2வது துரோகம் அவருடைய பிரசிடென்ட் பண்ணது. 3வது துரோகம் இன்னமும் உலக நாடுகள் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேடிக்கை பார்த்துக்க இருக்கிறது. இது மிகப்பெரிய இதாக இருக்கும். இப்போ வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் ஹெல்ப் பண்ணுவோமா இந்தியா அப்படிங்கிறது இதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன அப்படின்னா ப்ரே ஃபார் ஆப்கானிஸ்தான் பீப்புள்ஸ். தேங்க்யூ.